அவன் கண்களில் யாரோ மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் பேசும்போது வெளிப்படும் குறும்பு நிறைந்திருந்தது. அவன் செய்கை ஒவ்வொன்றும் அவன் சமூகத்தின் மேல் மட்டத்தை சேர்ந்தவன் என்பதை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அக்கா, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுக்கா, இனி சிக்னல் விட்டு விட்டு தான் கிடைக்கும். நான் சேலம் போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி சரி, நீ யாமினியோட ரீசன்ட் வீடியோ சென்ட் பண்ணு. மாமாவை ரொம்ப படுத்தாத. பாய்க்கா. போனை வைத்து விட்டு திரும்பியவன் தன்னை ஆராயும் பார்வை பார்த்து கொண்டிருந்த வர்த்தினியை நோக்கி, என்ன என்பதை போல் தன் புருவங்களை ஏற்றி இறக்க வர்த்தினி அவசரமாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் தனக்கு தானே மானசீகமாக தன் தலையில் கொட்டி கொண்டாள். அவன் கவனித்து கேள்வி கேட்கும்படியா அவனை உற்று பார்ப்பது என அடுத்த அரை மணி நேரம் வர்த்தினி தன் பார்வையை ஜன்னலை விட்டு இப்புறமும் அப்புறமும் நகர்த்தவில்லை. இப்பொழுது எதிர் சீட்டுக்காரன் இவளை சுவாதீனமாய் பார்வையிட்டு கொண்டிருந்தான். அதை அவள் அறியவில்லை. வர்த்தினி அன்று ஊதா நிற காட்டன் புடவை அணிந்திருந்தாள். அவளின் அடக்கமான உடை அவனை வசீகரித்தது. வர்த்தினியின் சுருட்டை மொழி எதிர்காட்டும் முகத்தில் அடித்ததால் அவள் முன்னெற்றி மற்றும் கன்னம் முழுவதும் கோலம் போட்டு கொண்டிருக்க வர்த்தினியின் முகம் ஒருவித பதற்றத்தில் இருந்தது. அதை எதிர் சீட்டுக்காரன் ரசித்து கொண்டே இருந்தான். ரொம்ப இன்னசென்டா இருப்பா போல தன் மனதிற்குள் நினைத்தவன் தன் செல்போனில் மூழ்கிவிட்டான். வர்த்தினி அவன் ஊகித்தது போல் பதற்றத்தில் தான் இருந்தாள். வர்த்தினி முன்பெண் ஆண்களோடு பழகி அறியாதவள் இல்லை. அவள் தன் பருவத்திலும் எந்தவித சலனத்திற்கும் தன் மனதில் இடம் கொடுத்தவள் இல்லை. ஆனால் இன்று அவள் சற்றே உற்சாக மனநிலையில் இருந்தாள். அவள் முன்னே ஒரு அழகான இளைஞன் வந்து நின்றவுடன் அவனை சற்றே சுவாரஸ்யமாய் பார்வையிட்டாள். ஆனால் அவன் அவளை கண்டு என்ன என செய்கையில் கேட்டவுடன் அவள் அறிவு ஏதோ ஒரு மூலையில் சென்று ஒளிந்து கொண்டது. அவள் பதற்றப்பட தொடங்கினாள். இது போன்ற ஒரு உணர்வு அவள் இதற்கு முன் அனுபவித்தது இல்லை. இப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிய இப்பொழுது அவளுக்கு எதிர் இருக்கையில் இருந்து குழந்தையின் மழலை குரல் கேட்க வர்த்தினி மீண்டும் தன் பார்வையை அவனை நோக்கி திருப்பினாள். அவன் கையில் இருந்த செல்போனில் இருந்தே அக்குரல் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இம்முறை வர்த்தினி தன்னை பார்த்தவுடன் அவளை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்த எதிர் சீட்டுக்காரன், ஹை, ஐ எம் ஹரி. இன்னும் 6 மணி நேரம் ஜேர்னி இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் தான் ஜன்னலை பார்த்துக்கிட்டே வருவீங்க? நானும் என் போனை நோண்டிக்கிட்டே வருவேன். லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் என புன்னகைக்க இப்பொழுது வர்த்தினி சகஜமானாள். ஹலோ சார், நான் சக்கரவர்த்தினி, கால்மி வர்த்தினி என அவளும் புன்னகைக்க, எந்த ஊரு ராணி நீங்க என அவன் கேலியாக வினவ அவளும் சிரித்து கொண்டே, சார், சக்கரவர்த்தினா ஊருக்கெல்லாம் ராணி இல்ல, ஒரு பெரிய நாட்டுக்கே ராணின்னு அர்த்தம் சொல்லிவிட்டு அவள் சிரிக்க அவனும் அவனுடன் சிரித்தான். அப்போ உங்ககிட்ட பார்த்துதான் பேசணும், இல்லனா யார் அங்கேன்னு கூப்பிட்டு என்ன பாதாள சிறையில அடைச்சாலும் அடைச்சிடுவீங்க. அவன் சற்றே பயந்தவன் போல் நடிக்க இம்முறை வர்த்தினி தன் வாய் விட்டு மலர்ந்து சிரித்தாள். அவள் சிரிக்கும் போது வெளிப்பட்ட அவளின் இயல்பான அழகாய் இருந்தவள் அவன் மனதில் தெற்றுப்பல் அழகை ஹரி ரசித்து கொண்டிருந்தான். சலனத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் அவனிடம் உரையாடி கொண்டிருந்தாள். என்ன சார், உங்க போன்ல இருந்து குழந்தை சத்தம் கேட்டது? அவள் ஆர்வமாய் பார்த்தபடி வினவ, அதுவா, அது என் அக்கா பொண்ணுதான், யாமினின்னு பேரு. 2 வயசு ஆகுது. ஆனா செம்ம குறும்பு. அவ சேட்டையெல்லாம் அக்கா அடிக்கடி வீடியோல அனுப்புவா. அததான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லியபடியே யாமினியின் வீடியோக்களை அவன் அவளிடம் காட்டும் பொருட்டு அவளை நெருங்கி அமர்ந்தான். அதுவரை இயல்பாக இருந்த வர்த்தினி மூளை மீண்டும் பதட்டம் அடைந்தது. வீடியோவில் யாமினி சமீபத்தில் பிரபலம் அடைந்த ஏதோ ஒரு குத்துப்பாட்டலுக்கு இடுப்பை வளைத்து நெளித்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். வர்த்தினிக்கு அதை பார்த்ததும் சிரிப்பு வர அடக்க மாட்டாமல் சிரித்தாள். அடுத்த வீடியோவில் யாமினி பொம்மை பாத்திரங்களை வைத்து சமைக்கிறேன் பேர்வழி என்று எதையோ கிளறி கொண்டு இருந்தாள்.
அப்பொழுது திரையில் புதிதாக ஒரு ஆண் உருவம் தோன்றி, ஓய் பேபி, டுடே குக்கிங் என ஆங்கிலத்தில் வினவ, மம்மி குக் பேட் பேட் என அது தன் பிஞ்சு விரல்களால் தன் தலையில் அடித்து கொள்ள, அந்த நெடியவன், ஹாஹா, என் பொண்ணுக்கு கூட நீ சமைக்கிறது சரியில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. குழந்தையை தூக்கி கொண்டு அவன் சுற்ற திரையில் இப்பொழுது குரல் மட்டும் கேட்டது. என்னது, என் சமையல் நல்லா இல்லையா? அப்பாவும் பொண்ணுமே இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுங்க என ஒரு பெண்ணின் கோப குரல் கேட்க, ஐயோ என்ற ஆணின் குரலோடு அந்த வீடியோ நிறைவு பெற்று இருந்தது. யாமினியின் குறும்பு நிறைந்த பல வீடியோக்களை அவளிடம் காட்டிக்கொண்டே அவன் அக்காவின் குடும்பத்தை பற்றி அவளிடம் சொல்லிக் கொண்டே வந்தான். வர்த்தினியும் அவன் சொல்பவற்றை கேட்டு ரசித்து சிரித்து கொண்டு இருந்தாள். யாமினியின் கடைசி வீடியோ முடிவடையவும், அழகு குட்டி பாப்பா, சோ ஸ்வீட் என்றபடி அந்த செல்போன் திரைக்கு தன் உதட்டை குவித்து முத்தம் கொடுத்தாள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. அவன் இமை கொட்டாமல் அவள் இதழ்களை பார்த்து கொண்டிருந்தான். செய்து முடித்த பின் தான் செய்த செயல் வர்த்தினிக்கு உரைத்தது. வேடிக்கை பார்க்க கொடுத்த போனுக்கு முத்தம் கொடுத்து விட்டோமே, நம்மை பற்றி அவர் என்ன நினைப்பார்? அவள் சங்கோச்சத்துடன் அவன் முகம் பார்த்து, சாரி சார், உங்க போனை கிளீன் பண்ணி தந்துடுறேன் என அவனிடம் மன்னிப்பு வேண்ட, அவள் பேசியவுடன் மயக்கத்தில் இருந்து தெளிந்தவனோ, நோ நோ, இட்ஸ் ஓகே, குழந்தையை பார்த்தா எல்லோருக்கும் ஒரு ஆசைதான், எங்கே அவள் போனை துடைத்து விடுவாளோ என்ற பயத்தில் விரைந்து தன் போனை வாங்கி தன் பாக்கெட்டினுள் பத்திரப்படுத்தி கொண்டான். அதன் பிறகு சாதாரணமாக பேசுவதை போல் அவள் ஊர், அவள் படிப்பு, அவள் குடும்பம், வேலை என அனைத்தையும் கேட்டறிந்தான். அதில் அவன் புரிந்து கொண்டது ஒன்றைதான். அது வர்த்தினி நேரடியாக 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறாள். கரஸ்வழி படித்ததாக அவள் குறிப்பிட்டதை அவன் பெரிய பொருட்டாக மதிக்கவில்லை. அவன் கணக்குப்படி தொலைநிலை கல்வி என்பது வெறும் பெயருக்கு பின்னால் பட்டம் போட்டுக்கொள்ள மட்டுமே உதவும் என்பது அவன் கணிப்பு. மேலும் அவள் தன் குடும்பம் மற்றும் வேலை பற்றி எல்லாம் பேசிய போது அவன் உணர்ந்து கொண்டது ஒன்றைதான். தந்தை இல்லா குடும்பத்தை வர்த்தினி தூண் போல தாங்கி கொண்டு இருக்கிறாள். அவள் குடும்பம் கஷ்டப்படும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது என எதிரில் இருப்பவன் தன்னை எடை போட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை அறியாதவளாக வர்த்தினி தன் பள்ளியில் குழந்தைகள் செய்த சுவையான சேட்டைகளை அழகாக வர்ணிக்க ஹரியும் அவளுடன் சேர்ந்து சிரித்தான். இருவரும் ஒரு விஷயம் ஒத்துப்போனது. அது குழந்தைகள். இவள் ஏதாவது பேசினால் அவன் ஏதாவது பேசுவான். இருவரும் மாறி மாறி பேசி அடுத்த 2 மணி நேரத்தில் நண்பர்கள் என்ற நிலையை அடைந்து விட்டனர். மதிய உணவு வேலை நெருங்க ஹரி ரயிலில் சுற்றி கொண்டிருந்த சிப்பந்தியை அழைத்தான். உணவு கொண்டு வரும்படி பணிக்க, ஆனால் அவனை வர்த்தினி தடுத்து விட்டாள். ரயிலில் விற்கிற புட்டெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காதாம். நான் வெஜ் ரைஸ் வச்சிருக்கேன், நாம ஷேர் பண்ணிக்கலாம் சார். அவள் அவனிடம் வேண்டுகோள் விடுக்க, ஓகே சக்கரவர்த்தினி, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என அவன் வசனம் பேச, வர்த்தினி அவனை பொய்யாக முறைத்து கொண்டே தன் பையில் இருந்த வெஜ் ரைஸை இருவருக்கும் சமமாக பிரித்து தட்டில் வைத்து அவனுக்கு கொடுத்தாள். அதை சுவைத்தவன், வாவ், சூப்பர் டேஸ்ட், யார் சமைச்சது என அவன் வினவ, எங்க அக்கா. சந்தோஷின் அக்காவை தன் அக்கா என இயல்பாக சொல்லிவிட, அவள், ஓ, அக்காவை பார்க்க சென்னை வந்திருப்பா போல. அவனாக மனதில் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டான். உணவு முடிந்ததும் அவன் தட்டை கழுவ இயல அவனை தடுத்தவள், நீங்க கை கழுவுங்க சார், நான் தட்டை கழுவிக்கிறேன் என அவன் தட்டையும் தன் டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து கழுவி வந்தாள். வர்த்தினி தன் ஒவ்வொரு செய்கையிலையும் அவனை இயல்பாக ஈர்த்து கொண்டு இருந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் வர்த்தினி தன் வசம் இருந்த புத்தகத்தில் மூழ்கிவிட, அவளை சற்று நேரம் வேடிக்கை பார்த்தவன் இனி அவளை தான் கூப்பிட்டு பேசினால் அது நன்றாக இருக்காது என்ற முடிவுக்கு வந்தவனாய் தன் செல்போனில் ஏற்கனவே பதித்து வைத்திருந்த ஐஸ் ஏஜ் என்ற கார்ட்டூன் வண்ண படத்தில் மூழ்கிவிட, அடுத்த 10 நிமிடத்தில் அவனுக்கு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது.
ஏ, ஐசேஜ் மூவி சவுண்டு கேக்குதே என்றபடி தன் புறம் இருந்து அவன் புறம் தாவி வந்து அமர்ந்தாள். அவன் அருகில் நெருக்கமாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற நினைப்பு கூட இல்லாமல் படத்தை பார்க்க தொடங்கியவள், இந்த மூவி உங்களுக்கு பிடிக்குமா என்ற கேள்வியை அவனை நோக்கி கேட்க, யாமினி, பாப்பா விரும்பி அவ கூட சேர்ந்து பார்த்து பார்த்து எனக்கும் பிடிச்சிருச்சு. அவன் குரல் கிணற்றுக்குள் இருந்து வெளிப்படுவதை போல் இருந்தது. அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் வர்த்தினி இல்லை. அவள் தனக்கு மிகவும் பிடித்த திரைப்படத்தில் மூழ்கிவிட்டாள். ஹரி அவளை விட உயரம் அதிகம் இருந்ததால் அவன் முகத்திற்கு கீழ் குனிந்து படம் பார்த்து கொண்டிருந்தவளின் நீண்ட பின்னலை ரசித்து பார்த்தான். அவள் கூந்தலில் இருந்து வந்த ஏதோ ஒரு வாசனை அவனை மயக்கி கொண்டு இருந்தது. திரையில் நகைச்சுவை தோன்றும் போது எல்லாம் அவள் இதழுடன் சேர்த்து அவள் பெரிய கண்களும் சேர்ந்து சிரித்தன. அவளின் தெற்றுப்பல் அவள் புன்னகைக்கு தனி அழகு சேர்த்து கொண்டிருந்தது. ஒரு வழியாய் திரைப்படம் முடிந்து அவள் தன் சீட்டிற்கு திரும்ப, இந்த படம் இன்னும் கொஞ்ச நேரம் நீண்டிருக்க கூடாதா என அவன் மனம் ஏங்கியது. இன்னும் அரை மணி நேரத்துல ஜங்ஷன் வந்துடும் இல்லையா சார் என வினவியவள் தன் நீண்ட கூந்தலை அவிழ்த்து மீண்டும் தலைவார தொடங்கினாள். அவளின் நீண்ட கூந்தல் எதிர்காற்றின் நேராக அவன் முகத்தில் வந்து மோதியது. அதை உணராதவளாக அவள் அவனுக்கு நேர் எதிரே நின்று கொண்டு அவள் தலை வாரிக்கொண்டு இருந்தாள். அவள் தலை திருத்தி கொண்டு அவன் எதிரே அமர அவளை பார்த்தவன், ஜங்ஷன் போனதும் ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு போகலாமா என வினவ, சடுதியில் அவள் முகம் மாறியது. இல்ல சார், ஸ்டேஷன் போனதும் என்னை கூட்டிட்டு போக எங்க மாமா வந்து காத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் இல்லாம சாரி சார், எங்க வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டு பொண்ணுங்க முன்ன பின்ன தெரியாத பசங்களோட பேசுறத பார்த்தா அதை பெரிய விஷயமாக்கி பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இது ரயில் சிநேகிதம் சார், நாம பிரிய வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு, அவ்வளவுதான். எப்படி 6 மணி நேரம் போச்சுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா சென்னையில தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்திருக்கணும். அவள் சொல்லி முடிக்க ரயில் தன் பெருமூச்சை வெளியிட்டு சேலம் ஜங்ஷனில் நின்றது. வரன் சார். அவனிடம் விடை பெற்றவள் சடுதியில் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ரயிலை விட்டு வெளியேற, ஹரியும் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேற எத்தனித்தான். இவ்வளவு நேரமும் அவன் மனதில் குடிக்கொண்டு இருந்த உற்சாகம் சடுதியில் மறைந்து விட்டது. அவள் அவனுடன் காப்பி சாப்பிட வர முடியாது என்றதை கூட அவன் தாங்கிக் கொண்டான். ஆனால் அவனை முன்பின் அறியாதவன் என்றதையும், அவனிடம் பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் உரையாடினாள் என்பதையும் அவனால் கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொலைவெறியோடு அவன் ரயிலை விட்டு இறங்கி நடந்து கொண்டு இருக்கையில், தம்பி தம்பி என அவன் பின் ஒரு குரல் கேட்டது. ஹரி, யார் நம்மை கூப்பிடுவது என திரும்பி பார்க்க ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். தம்பி, ஓ ஆம்படியா இந்த ஃபைல ட்ரெயின்லயே விட்டுட்டான், இந்தாப்பா என அவனிடம் கொடுக்க, முதலில் அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. நேரம் கழித்தே அவன் தன்னையும் வர்த்தினியையும் கணவன் மனைவியாக எண்ணி இருக்கிறார் என்பது உரைக்க, அவரை நோக்கி புன்னயித்து கொண்டே, தேங்க்ஸ் மாமி என நன்றி உரைத்து அதை பெற்றுக்கொண்டான். அதை அவன் பிரித்து பார்க்க அது வர்த்தினியின் சர்டிபிகேட்டுகள் அடங்கிய ஃபைல் என்பது அவனுக்கு புரிந்தது. அதில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவில் இருந்த வர்த்தினி அவனை பார்த்து புன்னகைப்பதை போல் அவனுக்கு தோன்றியது. அந்த புகைப்படத்திற்கு முத்தம் கொடுத்த ஹரி, நீ எங்க ஓடி போனா என்ன, ஆம்படியா உன்னை தேடினா வந்துகிட்டே இருக்கேன். மனதிற்குள் முடிவெடுத்தவன் புன்னகையுடன் நடக்க துவங்க, அங்கே வர்த்தினி எங்கே மீண்டும் அவன் கண்களில் பட்டு விடுவோமோ என தலை தெருக்க பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். வர்த்தினி அதிகபட்ச ஆத்திரத்தில் தன் நகங்களை கடித்து துப்பி கொண்டிருந்தாள். 3 நாட்களாக கடித்து கடித்து இனி கடிக்க மிச்சம் ஏதும் இல்லாததால் நக கணுக்கள் எங்களை விட்டுட என்று வழியில் அவளிடம் கெஞ்சி கொண்டு இருந்தன. ஆனால் வர்த்தினி அவற்றை எல்லாம்
கண்டு கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவள் தான் வேலை செய்யும் பள்ளியில் ஆசிரியர்கள் ஓய்வு அறையில் அமர்ந்திருந்தாள். எல்லாம் அவனால் வந்தது. வர்த்தினி மீண்டும் மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டிருந்தாள். அன்று ரயிலில் தலை தெறிக்க ஓடி வந்த நினைவு அவள் கண் முன் நிழலாடியது. வர்த்தினி என்னதான் வெளியே சாதாரணமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டாலும் அவன் அருகே இருக்கையில் அவன் மனதில் ஒரு இனம் புரியாத உணர்வு ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த ரயில் பயணம் நீண்டு கொண்டே போகக்கூடாதா? இவன் இப்படி சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாதா என்றெல்லாம் அவள் மனம் ஏங்க தொடங்க வர்த்தினி திடுக்கிட்டாள். இது நல்லதற்கு இல்லையே. என்னதான் அவளை சுற்றி வேலி அமைத்தாலும் அவள் மனம் கட்டவிழ்த்த கன்று குட்டியாய் அவன் பின்னே சுற்ற போய்க் கொண்டு இருந்தது. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பயணம் முடிந்தவுடன் இனி அவனை சந்திக்க போவதில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு இருக்க அவள் இறங்க வேண்டிய நிறுத்தமும் வந்துவிட வர்த்தினியின் மனது ஒரு மூலையில் வலித்தாலும் வேறு பக்கம் ஒரு விடுதலை உணர்வு தோன்ற ரயிலை விட்டு இறங்க எத்தனிக்கும் போது அவன் சர்வசாதாரணமாக வாங்களேன், ஒரு காப்பி சாப்பிடலாம் என அழைக்க வர்த்தினிக்கு என்னவோ அவன் அவளை தன்னுடனே வந்து விடும்படி அழைப்பதாக தோன்றி தொலைந்தது. அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்றில் அவனிடம் இருந்து அவளை விலகி நிற்கும்படி அவள் மூளை அவளுக்கு கட்டளை பிறப்பிக்க அவனிடம் சாதாரண மறுப்புகள் வேலைக்கு உதவாது என்று அறிந்த வர்த்தினி அவனை தவிர்க்கும் பொருட்டு எப்படி பேசினால் அவன் மனம் காயப்படுமோ அப்படி பேசிவிட்டு இரு கைகளிலும் தன் உடைமைகளை கைப்பற்றியவள் அவனும் அவளை தொடர்ந்து இறங்குவானே என்ற பதற்றத்தில் அவனுக்கு முன்னே இறங்கி சற்று வேக நடையில் பேருந்து நிறுத்தத்தை வந்து அடைந்தாள். அங்கே அவளுக்காக காத்திருந்த அவள் மாமா, வர்த்தினி, ஏன் கண்ணே இப்படி வேகமா வர? பொறுமையா வர வேண்டியது தானே? பாரு, மூஞ்செல்லாம் எப்படி வேர்த்திருக்கு என்றபடி தன் சட்டையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து கொடுக்க அதை வாங்கி மௌனமாய் முகத்தை துடைத்த வர்த்தினி கண்களால் அவன் பின் தொடர்ந்து வருகிறானா என நோட்டம் விட்டாள். சற்று நேரத்தில் அவர்கள் செல்ல வேண்டிய பேருந்து வந்தவுடன் மனதிற்குள் அப்பாடா என்ற தன் பெருமூச்சை வெளியேற்றியவள் நிம்மதியாக பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டு தன் ஊரை நோக்கிய தன் பயணத்தை தொடங்கினாள். பாவம் வர்த்தினி அப்பொழுது அறியவில்லை அது தற்காலிக நிம்மதி என்று. வீட்டிற்கு வந்தவள் தன் தங்கைகளுக்கு சென்னையிலிருந்து வாங்கி வந்த செயற்கை அணிகலன்களை பரிசீலித்துவிட்டு தாமரையிடம் சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு தன் பொருட்களை அடுக்கும் பொருட்டு தன் பயண பையை பிரித்தாள். எல்லாவற்றையும் அடுக்கி முடித்தவளுக்கு ஏதோ ஒன்று குறைவதை போல் தோன்ற தன் பெரிய தங்கையை அழைத்து, தீபு, ஊருக்கு அக்கா என்னென்ன எடுத்துட்டு போனன்னு ஞாபகம் இருக்கா? ஏதோ குறையுது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அவள் யோசித்து கொண்டே சொல்ல சடுதியில் அவள் பொருட்களை கணக்கிட்ட அவள் தங்கை, அக்கா, உன் சர்டிபிகேட் ஃபைல் எங்க என வினவ வர்த்தினி அச்சோ என்றபடி தன் தலையில் கை வைத்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. சந்தோஷ் உணவு பையை நீட்டும் போது அதை வாங்கியவள் அதை தன் பைக்குள் திணிக்கும் முன் எண்ணெய் ஃபைலில் பட்டு விட்டாள் என்ற எண்ணத்தில் தன் சர்டிபிகேட் ஃபைலை வெளியே எடுத்து தனியாக வைத்தது. இறுதியில் ஹரியை தவிர்க்கும் பொருட்டு வேகமாக இறங்கியவள் எப்படியோ தன் சர்டிபிகேட் ஃபைலை மறந்துவிட்டாள். வர்த்தினிக்கு அழுகை வர தன் தங்கை முன் நிற்கிறாளே என்ற எண்ணத்தில் அழுகையை அடக்கி கொண்டாள். அவள் தங்கையோ பெரிய மனுஷி போல் அவளை தேற்ற தொடங்கினாள். அக்கா, பயப்படாத, நல்லா யோசிச்சு பாரு அக்கா, எங்க வச்சன்னு ஞாபகம் வரும். வர்த்தினி மனதில் துக்கத்தை அடக்கி கொண்டே, தீபு, அக்கா ஃபைல ட்ரெயின்லே விட்டுட்டேன்டி, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், தாளிச்சு கொட்டிடும். தமக்கையின் முகவாடலை கண்ட தங்கை, அக்கா, இப்போதைக்கு அம்மாவுக்கு இதை பத்தி சொல்ல வேண்டாம். நீ கார்த்திக் அண்ணாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஃபைல் ட்ரெயின்லயே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. அவர் ஏதாவது ஐடியா சொல்லுவார்.
கவலைப்படாதக்கா, கண்டிப்பா ஃபைல் கிடைச்சிடும். தங்கையின் ஆறுதல் மொழியில் சற்றே சமாதானம் அடைந்த வர்த்தினி கார்த்திக்கிற்கு தொடர்பு கொள்ள முதலில் அவன் போனை எடுக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழித்து அவனை அழைத்து, நீ போன் பண்ணும்போது நான் மீட்டிங்ல இருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. அவன் பேசிக்கொண்டே செல்ல வர்த்தினியின் மௌனம் அவனுக்கு என்னவோ உறுத்தியதோ. இடையில் பேச்சை நிறுத்தியவன், வர்த்தினி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ரொம்ப அமைதியா இருக்க என கேட்க, வர்த்தினி தன் லேசாகி விட்ட குரலில் தன் ஃபைலை காணும் என அவனிடம் தெரிவிக்க, அவளை திட்டியவன் சற்று நேரம், சரி சரி, ஒன்னும் கவலைப்படாத, ரயில்வே கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் உன் கூட டிராவல் பண்ண பேசஞ்சர் அட்ரஸ், லேண்ட்மார்க் ஏதாவது தெரியுமா என அவன் கேட்க, அவள் இல்லை என பதில் சொல்லியவுடன், சரி, முடிஞ்ச அளவு தேடி பார்க்கலாம், இல்லனா ரீசர்டிபிகேட்ஸ்க்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போதைக்கு இதை யார்கிட்டயுமே சொல்லாத, தேடி பார்க்கலாம், கிடைக்கலனா அப்புறம் சொல்லிக்கலாம், வேலை இருக்கு, அப்புறம் பேசுற வர்த்தினி. அவன் செல்போனை வைத்துவிட அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் நண்பர்கள் அனைவரும் கான்பரன்ஸ் காலில் அவளை திட்டி தீர்த்தனர். அவள் மனதிற்குள் கார்த்திகை திட்டி தீர்த்தாள். டே, இதுதான் உன் முக்கியமான வேலையா என. ஒரு வழியாய் அவளை திட்டி முடித்தவர்கள் ஃபைலை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையை அவளுக்கு விதைத்துவிட்டு தங்கள் ஃபைல் தேடுதல் வேட்டையில் இறங்கினர்.